தலவிருச்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்ம தலவிருச்சம் நடவு செய்ய போகிற கோவில் திருமாந்துறை ஸ்ரீ ஜோதீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருத்தலத்திற்கான தனி சிறப்பு, சப்த துறைகளில் இந்த திருத்தலமானது 3வது கோவிலாக விளங்குகிறது. இந்த திருத்தலத்திற்கு வன்னி மரத்தையும் மகிழ மரத்தையும் தலவிருச்ச மரமாக நடவு செய்ய போகிறோம். இந்த வன்னி மரத்தை மூலஸ்தானத்திற்கு பின்புறத்தில் வலது புறமாக நடவு செய்துள்ளோம். திருமாந்துறை ஸ்ரீ ஜோதீஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலம் சப்தத்துறை சிவத்தலங்களில் 3வது சிவத்தலமாகும். சப்தத்துறை சிவாலயம் என்றால் என்ன, அது எப்படி உருவானது, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். துறை என்று முடியக்கூடிய 7 ஊரின் பெயரை தான் சப்தத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்தத்துறையில் உள்ள சிவாலயங்களை சப்தத்துறை சிவாலயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்தத்துறை சிவாலயங்களின் வரலாற்றை பார்க்கும்போது முதலில் ஒரு நதியோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நதியோட பெயர் வெள்ளாறு, நிவா நதி என்று அழைக்கிறார்கள். நிவா நதி என்று சொல்லக்கூடிய வெள்ளாறு 5500 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆறாகும். இந்த ஆறு சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் தொடங்கி சேலம், பெரம்பலூர் மற்றும் கடலூரை இணைத்து கடலில் கலக்கும் ஒரு ஆறாகும். இந்த ஆறு பயணிக்கும் 7 கரையோர ஊரில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததால் இது சப்தத்துறை, அதாவது சப்தத்துறை சிவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சப்த 7 தலங்களிலும் அமைந்துள்ள மூலவர் 5000 ஆண்டுகள் பழமையானவர். பிற்காலத்தில் வாழ்ந்த பல்வேறு மன்னர்களால் இந்த சப்த திருத்தலங்களும் திருப்பணி நடைபெற்றிருக்கக்கூடும். இன்று நம்ம காணக்கூடிய சிவத்தலம் சப்தத்துறை சிவத்தலங்களில் 3வது சிவத்தலமாகும். திருமாந்துறை என்னும் ஊரில் நிவா நதிக்கரையில் அமைந்துள்ள ஜோதீஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலத்தில் மூலவர் ஜோதீஸ்வரர், தாயார் கல்யாண சுந்தராம்பாள். நிவா நதி சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எல்லையாக இருந்ததால் இந்த திருத்தலம் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கக்கூடும். இந்த திருத்தலத்தில் மூலவர் கிழக்கு திசையை நோக்கி காட்சியளிக்கிறார். தாயார் தெற்கு திசையை நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த திருத்தலத்தில் ராஜகோபுரத்திற்கு அடித்தளம் மட்டும் பார்க்க முடிகிறது. ராஜகோபுரம் இத்திருத்தலத்தில் இல்லை. அடுத்ததாக இத்திருத்தலத்தில் கொடிமரம், நந்தி மண்டபம், மகா மண்டபம், முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், மூலஸ்தானம் என்ற அமைப்பில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் 2 பிரம்மாண்ட நந்தீஸ்வரரை காணலாம். இப்போது கன்னிமூலையில் கன்னிமூல கணபதி, விநாயகருக்கென ஒரு தனியாக ஒரு சிற்றாலயம் திருத்தலத்தில் காண முடிகிறது. இப்போது நம்ம பார்க்கிறது அலங்கார மண்டபம். இத்திருத்தலத்தில் மூலஸ்தானத்திற்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு நேராக முருகனுக்கென ஒரு தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பிரம்மாண்ட காட்சி அளிக்கிறார். இந்த சன்னிதானத்தில் இரண்டு புறமும்
முருகன் காண முடியும். ஒரு புறம் பாலசுப்பிரமணியரை காணலாம். இந்த சிலை மண்கற்களால் செய்யப்பட்ட ஒரு சிலையாகும். மற்றொரு புறம் முருகன் வேலுடன் நிற்பது போன்ற ஒரு காட்சி. இப்போ நம்ம பார்க்குறது மூலஸ்தானத்திற்கு பின்புறம். சிவபெருமானின் உத்தரபாகம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்திற்கு அருகில் தலவிருட்சம் மரம் நடவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அருகில் மகிழ மரம். திருவண்ணாமலை கோவிலின் தலவிருட்சமாக மகிழ மரம் உள்ளது. திருத்தலத்திற்கும் வன்னி மற்றும் மகிழ மரத்தை தலவிருட்ச மரமாக நடவு செய்துள்ளோம். பிரம்மா, துர்க்கை அம்மன், விஷ்ணு துர்க்கை இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளது. சண்டிகேஸ்வரருக்கென தனி சன்னதியும் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தின் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் அமைந்துள்ளார். இப்போ நம்ம காண்பது அன்பால் சன்னதிக்கு பின்புறம். சிவலிங்கத்தை முனிவர்கள் மற்றும் நம் முன்னோர்கள் வழிபடுவது போன்ற சிற்பமும் பார்க்க முடிகிறது. சிற்பங்களுக்கு கீழே கல்வெட்டுகளை காண முடிகிறது.
அடுத்ததாக நவ கிரகங்களுக்கென தனி ஆலயமும் அமைந்துள்ளது. அடுத்தது பைரவருக்கென ஒரு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. அடுத்ததாக சூரியன், மகா மண்டபம். வாங்க கோயிலுக்கு உள்ள போகலாம். முகப்பு மண்டபம், அதிகார நந்தி, விநாயகர், மூலவர், ஜோதீஸ்வரர், அடுத்ததாக அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதிக்கு முன்பு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார். அருகில் ராமானுஜர் விக்கிரகத்தை பார்க்க முடிகிறது. அம்பாள் ஸ்ரீ கல்யாண சுந்தராம்பாள். அம்பாள் சன்னதிக்கு மேல்புறம் பாண்டியர்களின் மீன் சின்னம் பார்க்க முடிகிறது. இத்திருத்தலம் பாண்டியர்களின் திருப்பணியும் நடைபெற்றது என்பதற்கான ஒரு சான்றாக இதை பார்க்க முடிகிறது. அம்பாள் ஸ்ரீ கல்யாண சுந்தராம்பாள் என்ற கோலத்தில் காட்சி தராங்க. இது போன்று வேறு ஸ்தலம் மற்றும் தலவிருட்சத்துடன் சந்திப்போம். நன்றி.